சிவசிவா ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். விஷா டிவைன் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, 46ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் திருநின்ற ஊரில் தான் நடந்தேறி இருக்குங்க. 10 நாட்கள் திருவிழா நடக்கும். கொடியேற்றம் முதல் கடைசி தீமிதி திருவிழா வரைக்கும் நான் நம்மளுடைய வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களுமே பாருங்கள். இந்த தடவை ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கொடியேற்றம் முதல் 7ஆம் நாள் தவசமரம் ஏறுவாங்க. 10ஆம் நாள் தீமிதி திருவிழா. 10ஆம் நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா கத்தி ஒரு பானையில் நிறுத்தி வச்சுட்டு போவாங்க. அது அப்படியே நிற்கும். அது மட்டும் இல்லாமல் திரௌபதி அம்மன் போயிட்டு அவங்களுடைய அக்காவான எல்லையம்மாவை கூட்டிகிட்டு 2 பேரும் தீக்குண்டம் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க. அப்புறம் மல்லிகைப்பூவோட நெருப்பை கட்டி அம்மனுடைய இடுப்பில் சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க. அம்மன் மடியில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பூ மலராமல் இருந்தால் ஊருக்கு தீங்குன்னு சொல்லுவாங்க. மலர்ந்துருச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சம்பிரதாயம் எல்லாமே எப்போவுமே வருடம் வருடம் நடத்திட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் நாள் தர்மரோட திரௌபதிக்கு திருக்கல்யாணம், துச்சாதனன் அதாவது அவருடைய மரணம், துயில் உருகிறது, அதெல்லாம் நமக்கு அவ்வளோ அழகாக திருக்காட்சி கூத்து நடக்கும். அந்த கூத்தில் திருக்காட்சி பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 10 நாட்களும் அவ்வளோ அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஊர்வலம் வருவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தினமும் பரதநாட்டியம், அப்புறம் இசை கச்சேரி எல்லாமே நடத்தியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக திருவிழா இருந்தது. நான் பார்த்த இந்த ஒரு திருக்காட்சியை தான் நம்ம காணொளி மூலயமா நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் பதிவிடுறேன். நீங்களும் பார்த்து உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். உங்கள் பிரார்த்தனை எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும். உங்கள் கஷ்டமெல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும். உங்கள் எல்லாருக்காகவும் நானுமே பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக என்னால் லாங் வீடியோ போட முடியலை. கண்டிப்பாக இனி நான் கண்டினியூவாக லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். ஆடி மாதம் வரப்போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம். ஒரு நாளும் ஒவ்வொரு அம்மனையும் நான் அவங்களுடைய கோவிலை சொல்லி எங்கே இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய பெயரோடு நான் நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸில் பதிவிட போகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். என்னுடைய vlogs, என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் நாங்கள் ஏதாவது திருத்தம் பண்ணி போடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் திருத்தி போடுறோம். அதே மாதிரி இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி. சிவசிவா.